வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய துவக்கம், அதனுடைய வளர்ச்சி, பல்வேறு விஷயங்களை கடந்த 2 வாரங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 வாரங்களாக பேசிய அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று மூன்றாவது வாரமாக இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம். இது வந்து இப்போது இருக்கக்கூடிய பல வேலைகளை வந்து அது எடுத்துக்கொள்ள போகிறது. அதனால மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்படும். இது எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்னா, இன்னைக்கு போர்கள் நடக்குது. அந்த போர்களில் மனிதர்கள் இல்லாமல் இன்னைக்கு எதிர்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பயன்படுத்தி போர்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இதனுடைய பயன்பாடு குறித்து பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பயன்பாட்டில், இப்போ இருக்கக்கூடிய அதனுடைய திறனின் அடிப்படையில் அதனுடைய பயன்பாடு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அது இப்போது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்றது என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய நிலை என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிலை? 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் இருக்கு இல்லையா, ஸோ சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ஆட்டோமேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆமாம். அதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுமா? இது எப்படி பார்க்கலாம்? 2 நிலை இருக்குது. ஒன்று வந்து மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து சாஃப்ட்வேரை ரீப்ளேஸ் பண்ணுமா. ஸோ எங்கள் துறையில் பார்த்தோம், நாங்கள் வந்து ஆட்டோமேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம், ப்ரோக்ராம்லாம் எழுதி ஆட்டோமேஷன்லாம் பண்ணுவோம். அதே ஆட்டோமேஷனை இந்த மிஷின் லேர்னிங் ட்ரைனிங் மூலமாக இன்புட் அவுட்புட்டை கொடுத்து சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிற மாதிரி. ஏன்னா இப்போ எப்படி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுவோன்னா, சில டெஸ்ட் கேஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அல்காரத்தை எழுதுவோம். அதுக்கு பதில் அந்த டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதாவது டெஸ்ட் கேஸஸையே வச்சு இதுங்கிட்ட கொடுத்தா அதுவே கோடு எழுதுதா அப்படின்னு பார்த்தோன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சு. அதாவது முதல்ல வந்து டிசிஷன் ப்ராப்ளம்வாங்க. எப்படின்னா ஏதாவது ஒன்றத்தோடு இந்த மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி இருந்தது, அதுதான் பண்ணுன்ற மாதிரி முதல் கட்டத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தையும் அதால் பண்ண முடியுன்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எபிலிட்டி, வீடியோ எபிலிட்டி, எல்லா எபிலிட்டியுமே வருது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு கோடிங் எழுதணும். அந்த கோடிங்கை இன்னைக்கு வந்து ஏஐ பார்த்துக்குது. ஸோ எப்படி பார்த்துக்குதுன்னா, நீங்கள் இன்புட் அவுட்புட் கொடுத்தா போகிறோம், கொடுத்தா அது வந்து கோடிங்கை அதுவே எழுதிக்கணும். இதனோட பெரிய தாக்கம் எப்படின்னா டெவலப்பர் மேலே தான். ஸோ டெவலப்பருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுளில் வேலை போகுது, எல்லாமே போகுது. ஸோ இது எப்படி பார்க்கலான்னா, அவங்க உருவாக்குனது இப்போ அவங்களே சாப்பிடுது. முதல் கட்டமாக அவங்களே சாப்பிடுது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் இதை உருவாக்குனது. சரியா? முதல் கட்டத்தில் அவங்களே அது, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு காஸ்ட்லி ரிசோர்ஸ். ஸோ அவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, மேனேஜர்ஸ் எது காஸ்ட்லி ரிசோர்ஸோ அதை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே அதிகமாக சேலரி வாங்குறது டெவலப்பர் தான். ஸோ அதனால ஏஐ யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணால் ஏஐயும் காஸ்ட்லி தான். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது டெவலப்பரையே ரீப்ளேஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி முதல் கட்டமாக பண்ணி. இப்போ அந்த காஸ்ட் அப்படின்றது காஸ்ட் எஃபெக்டிவாக வந்துருச்சா? இப்போ ஒரு டெவலப்பரை யூஸ் பண்ணி நான் ஒரு கோடிங் எழுதுறேன், ஆனால் இப்போ ஏஐயோட சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அதை கோடிங் எழுத வைக்கிறேன். இதுக்கு நான் செலவிடக்கூடிய தொகையும் டெவலப்பருக்கு நான் கொடுக்கக்கூடிய சம்பளமும் அப்படின்றது எந்த அளவுக்கு வித்தியாசத்தில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழலில்? இப்போ ஒரு டெவலப்பர் வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கலேன், அவனோட ஸ்கில் செட்டு, அவனோட இது மேலே ரொம்ப டிபெண்டன்சி இருக்கும். இது வந்து ஸ்கேல் டிபெண்ட். எப்படின்னா அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உள்ள எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இதனோட கேரக்டரிஸ்டிக்கே அதுதான், ஸ்கேலிங். ஸோ ஒரு மனுஷன்கிட்ட இந்த ப்ராப்ளம் டொமைன், இந்த டொமைன் கொடுத்தீங்கன்னா அந்த டொமைன்ல எக்ஸ்பர்ட் ஆகிடும், அதை தான் சால்வ் பண்ண முடியும். வேற டொமைனை வேற ஆள் எடுக்கணும். இது என்னன்னா ஒரு துறையில எடுத்துருச்சுன்னா அந்த துறை ஃபுல்லாகவே அது பண்ண ஆரம்பிச்சு. டெக்னிக் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மெத்தட் ரொம்ப சிம்பிள். இன்புட் டேட்டா செட் ரெடி பண்ணணும், அதை கியூரேட் பண்ணணும். ஸோ கியூரேஷன் ஒன்று இருக்கு. அதில் வந்து இப்போ நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எப்படின்னா அந்த டேட்டா செட்டை ரெடி பண்ணுறது, அதை கியூரேட் பண்றது, அதுக்கு புரியுற மாதிரியான வகையில இன்புட்டை கொடுக்குறது. அதுல தான் இப்போ அந்த தொழில் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது. ஆமா, ஸ்கேல் ஏன்னு ஒரு கம்பெனி. இது வந்து எப்படின்னா இதுல கூட அமேசான் டர்க்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல எப்படின்னா அவங்க வந்து உலகம் ஃபுல்லா எல்லாரும் கொடுத்துட்றாங்க, கொடுத்து இந்த டேட்டா செட்டை ரெடி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி அவங்க பண்ணி அப்படி கொண்டு வராங்க. அது சொன்ன சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு அது தேவைப்படுது. ஸோ அது வந்து ஸ்கேல் ஆகிட்டே போகுது. பட் கோடிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. என்னன்னா இந்த இன்புட் டேட்டா செட்டை கரெக்டாக ரெடி பண்ணி அவுட்புட்டை ஃபைனாக டியூன் பண்ணி, அப்புறம் அந்த மிஷின் லேர்னிங் டியூனிங்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் சாஃப்ட்வேர்லாம் இன்வால்வ் இருக்குது. ஸோ அதை பண்ண போகிறோம். பட் அந்த ப்ராசஸ் எல்லா விதமான சாஃப்ட்வேருக்கும் அதே ப்ராசஸ், ஒரே ப்ராசஸ். அப்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர்ன்ற ஒரு ஸ்டாக் வந்து ஷ்ரிங்க் ஆகிடுது. அப்போ இந்த டெவலப்பருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றது உண்மையிலே அதிகமாகத்தான் இருக்குது. ஆமாம் இருக்குது. அது வந்து இவங்க குறைச்சிட்டே போகிறாங்க. பட் என்னன்னா
இந்த ஏஐ டெவலப்பர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட சம்பளம் இன்னும் கூடுது, 10 மடங்கு கூடுது. ஸோ அந்த ஒரு ஸ்கில் செட் வந்து ரொம்ப ரேர் ஸ்கில் செட். இப்போ பார்க்கலாம்ல, இந்த ஓப்பன் ஏ ஓனர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் டெவலப்பர்ஸ் தான். ஃபேஸ்புக்கில் வந்து என் லேக் ஒன்று இருக்காரு, அவங்கெல்லாம் வந்து ஹெட். இப்போ ஸோ அவங்களாம் இந்த துறையில ஏஐலேயே டெவலப் ஆகி வந்தவங்க. அவங்களுக்குலாம் அதிகமான சம்பளம். எப்படின்னா அவங்களாம் சிஇஓ சிடிஓவாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களே வச்சு இதை பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் பேர் இருந்தால் போகிறோம், அதை வச்சு எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர்ன்ற ஸ்டாக்கு அப்படியே சுருங்கிட்டு வருது. இது நடக்குது, எல்லா துறையிலையும் நடக்குது. இந்த காம்பினேஷன் நான் கேட்குறேன், இந்த ப்ரொபோசிஷன் நான் கேட்குறேன். இப்போ என்னன்னா, டெவலப்பர்ஸோட எண்ணிக்கையை ஒரு பக்கம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏஐ டெவலப்பர்ஸோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இங்கிருந்து வேலை இழப்பை சந்திக்கக்கூடியவர்களுக்கு சமமாக இந்த இடத்துல வேலை கிடைக்குதா? இல்ல, இது எப்பயுமே சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் துறையில சொல்ற பழங்காலத்து பொய். ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொல்லிதான் அது உண்மையாயிடும். சரியா? எப்படின்னா, அந்த காலத்துல பேங்க் வரும். பேங்க் வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க்ல இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் நம்பர் குறைஞ்சாலும் கம்ப்யூட்டர் துறையில, ஏடிஎம் பண்ற துறையில அவங்க வந்து நிறைய அப்படி இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆகுது, உண்மைதான். ஏடிஎம்ன்ற ஒரு ஏடிஎம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான சாஃப்ட்வேர் துறையில வரும். எப்படின்னா, பேங்க் வேலை வந்து 1000 பேருக்கு போச்சுன்னா வேலை, இதுல 10 பேருக்கு வேலை கிடைக்கும். அங்கிருந்து டெல்லரை தூக்கிட்டு இங்க ஏடிஎம் மெஷினை இங்க கிடைக்கும், புதுசா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த ரேஷியோலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு கம்மி இருக்கும். அவ்வளவு கம்மியாயிடும். கம்மி இருக்கும். ஆனா அதை என்ன சொல்லுவாங்க, அதே மடங்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்து ஒரு 1000 பேர் வெளியேற்றுனா அவங்களுக்கு ஏடிஎம் கம்பெனி, ஏடிஎம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி 1000 பேருக்கு வேலை கொடுத்துரும் அப்படின்றது இல்ல, உண்மை இல்ல. அது ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:100 இருக்கும். அதே தான் இங்க. இந்த 1:100 இருக்கிறதுனால அவங்களுக்கு 10 மடங்கு அதிகமா சம்பளம் தரலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பரை விட அதிகமா தரலாம். ஏன்னா இப்போ 100 மடங்கு குறையுது இல்லையா? 100 மடங்கு குறையதுனால ஒரு 10 மடங்கு தரந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட இது ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். எப்படின்னா, இப்போதைக்கு ஏஐல இருக்க எந்த கம்பெனியுமே லாபமா ஓடலை. அதுதான் உண்மை. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து மார்க்கெட்ல எப்படிலாம் சொல்லி அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா உண்மை கிடையாது. ஆனா இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. இவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு பெரிய இது. யார் இதை போய் கேப்சர் பண்றாங்களோ, யார் போய் அதை ஃபுல்லா கேப்சர் பண்றாங்களோ அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதனால இது எல்லாமே ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்து தான் அவங்க போடுறாங்க. ஏன்னா இது வந்து குரூஷியல்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கோடிக்கணக்கில் கொட்டுறாங்க. இதுதான் நடக்குது. முன்னாடி நடந்ததை விட ஸோ எப்படி ஒரு மேனுவலா பண்ணியிருந்ததை சாஃப்ட்வேர் மூலமா ஆட்டோமேட் பண்ணும்போது ஒரு 100 மடங்கு குறைஞ்சது இல்லையா? அதே மாதிரி சாஃப்ட்வேரை ஏஐ பண்ணும்போது இன்னொரு 100 மடங்கு குறையுது. ஓகே, அப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பயத்தின் அடிப்படையில் ஏஐ அப்படின்றது இன்னைக்கு மனித உழைப்பை வந்து அது செய்ய போகுது. மனிதர்கள் மிகப்பெரிய வேலை இழப்பை சந்திக்க போறாங்க. அது உண்மைதானா? அது உண்மைதான். அது வந்து ஒரு சோஷியல் அண்ட்ரெஸ்ட்டை உருவாக்கும்ல. ஆமாம். எப்படின்னா எங்க போகுதுன்னா, சாஃப்ட்வேர் துறையில போகுது. இவங்க எங்க இப்போதைக்கும் வேலை இருக்குன்னா, இந்த இன்புட் டேட்டா செட் இருக்கு இல்லையா, இன்புட் ரெடி பண்ணணும் இல்லையா, இந்த சாஃப்ட்வேருக்கு ட்ரெயின் பண்ற இன்புட் இல்ல, அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸையும் டக்குன்னு பண்ண முடியல. ஏன்னா அந்த தொழில் வந்து ஒரு நுட்பமான தொழில், அதில் நிறைய வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை. அதை ஸ்கேல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குனால தான் ஸ்கேல் ஏஐன்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு 25 வயசு பையன் தான் அது ஆரம்பிச்சது. அது ஒரு $1 பில்லியன் கம்பெனி ஆயிடுச்சு. என்னன்னா, நெட்ல எல்லாரையும் எடுத்து ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு துறையில இப்போ எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணி தரணும், டேட்டா ஷீட்டை சரி பண்ணி தரணும், அதை வந்து அங்கே போஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை யாராவது எடுத்து செய்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டடாக பண்ணிடுறாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டேன், பாலஸ்தீனில் இப்போ குண்டு போட்டிருக்க அந்த டைமில் கூட பாலஸ்தீனில் ஸ்கேல் ஏஐ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு குண்டு போறதுக்கு அடுத்த குண்டுல உயிரோட இருப்பாங்களா தெரியாது, அதுக்குள்ள டேட்டா எல்லாம் ரெடி பண்ணி தராங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓட்ட வேண்டிய தேவை. ஆமா, ஏன்னா அவங்க வந்து காலேஜ்ல நான் சொன்னல, அங்க படிப்பறிவு அதிகமா இருக்கனால, பாலஸ்தீன்ல அதிகமா இருக்கனால இப்படிலாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எதிர்த்து டேட்டா ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் ஒரு லேடி ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தியோப்பியன் லேடி. அவங்க ஆரம்பிச்சு இப்போ அதை ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு ரெகுலர் ஜாபே கிடையாது, எல்லாமே ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கரு. இவங்களுக்கு ஒரு வரையறுப்பே இல்லாத ஒர்க்கர்ஸா இருக்காங்க. முறைசாரா தொழிலா அங்க நடக்குது இப்போ. அங்க ஒரு முறைசாரா தொழிலா அங்க டேட்டா இதுல இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டாவை கியூரேட் பண்ணி டேட்டாவை சரி பண்ணி கொடுக்குறது ஏஐக்கு. ஏன்னா அதனோட குவாலிட்டியை பொறுத்து தான் ஏஐ இருக்கு. ஸோ கார்பேஜ் அவுட்னுவாங்கல்ல. ஸோ டேட்டா வந்து சரியா இருந்ததுன்னா குவாலிட்டியா இருக்கும். ஸோ அங்க துறை வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வரும். அப்ப நீங்க சொல்றதை பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் வந்து ஏஐ வந்து அதற்கு தேவையான இன்புட்டை கொடுக்கறது, சரியான இன்புட்டை கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு துறை இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குன்றீங்க. இந்த துறை வந்து எவர் கிரீனா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஏஐக்கு ஒரு கட்டம் வரைக்கும் இந்த இன்புட் தேவைப்படும், அதுக்கு மேல அந்த வேலையும் இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி எப்படின்னா, ஏற்கனவே இருக்க ஆட்டோமேஷனே இப்படி பண்றாங்க. ஆனா இது வந்து
எல்லா துறையிலும் புதுசா துறையெல்லாம் உருவாக்குறதுக்கு ஸ்கோப் இருக்கு. அதாவது ஏற்கனவே இல்லாத துறை இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூ ஓஷன் வாங்க. இது பிசினஸ் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்க துறையில ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல இருந்த ப்ரோக்ராம்ல இருந்ததை நம்ம ஏஐ மூலமா ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம். இன்னொன்னு ஒன்று இருக்கு, ப்ளூ ஓஷன். இல்லாத உலகத்திலே இல்லாத துறை, புதுசா வர துறையெல்லாம் உருவாக்கலாம். எப்படின்னா, நீங்க ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு சினிமாவை அதையே ரெடி பண்ணு அப்படின்லாம் ரெடி பண்ணலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இசையமைப்பாளர். அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அடுத்த 10 ஆண்டுகள்ல நாங்க தேவை கிடையாது, ஏஐ வந்து ஒரு இசையமைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி புதிய துறைகள்ல புதிய துறை. பட் அது அவர் சொல்ற மாதிரி அப்படி எக்ஸாக்டா கிடையாது. எப்படின்னா, ஏற்கனவே சொல்லல, அந்த இன்புட் ஃபைன் டியூனிங் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு கம்போசர் தேவைப்படுவார். ஆமா, எதுக்குன்னா அந்த இன்புட்டை எப்படி கொடுத்தா இது வேலை செய்யும் ஒழுங்கா அப்படின்னு ஒரு துறை வரும். இப்போ இன்புட் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ யுவன் சங்கர் ராஜாவே அவங்களே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க துறையை அப்படி ஆயிடுச்சு. இளையராஜாலாம் இருந்த காலத்துல இவங்க எல்லாம் மியூசிஷியனை வச்சு மியூசிக் வந்து பாட்டு இசைப்பாங்க. ஏமான்ற காலத்துல நொட்டேஷன் தெரியணும்ன்றது இருந்துச்சு. நொட்டேஷனை ஃபீட் பண்ணா அது பாட்டு இசைச்சு. ஸோ நொட்டேஷன் ஒன்று இருக்கு, மியூசிக் நொட்டேஷன் ஒன்று இருக்கு. அந்த நொட்டேஷனை கரெக்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண அந்த ஸ்கில் இருந்ததுன்னா அதை கரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அப்படின்றதுல தான் இவங்க யுவன் சங்கர் ராஜாவே எக்ஸ்பர்ட். இளையராஜா காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு இவங்க இப்படிதான் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான்லாம் அப்படி கம்ப்யூட்டர் துறையில இருக்காங்க. ஸோ அந்த துறையை நீங்க பார்க்கலாம். அந்த நொட்டேஷன்ற நெக்ஸ்ட் துறையை அடுத்து வந்து அதை வந்து மிஷினுக்கு கொடுத்து ரெடி பண்றதுன்னு ஒரு துறை ஒன்று ஆரம்பிக்கும். இல்ல இப்போ வந்து ஒரு கிரியேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்குல்ல. இப்போ நொட்டேஷன் இருக்கு இல்லையா, மியூசிக் நொட்டேஷன் ஒன்று இருக்கு. எப்படி கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு புரியுது இல்லையா. ஆனா அந்த நொட்டேஷன் இவங்களுக்கு தெரியும், யுவன் சங்கர் ராஜ் தெரியும், இவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க எக்ஸ்பர்ட் அந்த துறையில. புரியுது. அது தேவை கிடையாது. ஏன்னா இன்னொரு இன்புட் வந்துடும். எப்படின்னா, நீங்க வந்து தமிழ்லயே கொடுங்க, இல்ல இங்கிலீஷ்லயே கொடுங்க, எனக்கு பாட்டு இப்படி இருக்கணும்னு கொடுங்க, அது நொட்டேஷன் ரெடி பண்ணி பண்ணிக்கும். அது வந்தாச்சு. ஸோ எப்படின்னா, இங்கிலீஷை கணக்கா மாத்திக்கும், இங்கிலீஷை மியூசிக் நொட்டேஷனா மாத்திக்கும். ஸோ இது வந்தாச்சு. இதை பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு இது வந்துடும். ஏன்னா உங்களுக்கு மியூசிக் நொட்டேஷன் தெரிய வேணாம், இங்கிலீஷ்ல அதுக்கு கரெக்டா இப்படி பண்ணுன்னு சொல்ல தெரியணும். இங்கிலீஷ் கரெக்டா தெரிஞ்சா போதும். அடுத்து இசையமைப்பு துறையிலேயே இன்னொரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அது என்னன்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அங்கே ஒரு மனித இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. எதிர்காலத்தில் ஏஐ இப்போ யுவன் சங்கர் ராஜா சொல்ற மாதிரி இந்த 10 ஆண்டுகள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்படியாக கிரியேட்டிவிட்டியோட சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருமா? இசையமைப்பாளரே தேவையில்லை. ஒரு டைரக்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒரு சிச்சுவேஷனை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இது கம்போஸ் பண்ற அளவுக்கு அதனுடைய மூளை அந்த அளவுக்கு வந்து வளர்த்தெடுக்கப்பட்டுருமா? அது வந்து 20 வருஷம் ஆகலாம். அதுவும் நடக்கும். ஆனா இப்ப கிடையாது, இப்போ ஆகாது. இந்த ஒரு 20 வருஷத்துல வராது. ஏன்னா ஒரு துறையிலயும் ஒரு மெருகுன்னு இருக்கு. இது எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறத நல்லா அரைச்சி கிரைச்சி, ஏற்கனவே இருக்கிறத வச்சுதான் இதால் பண்ண முடியும். ஸோ நல்லா அரைச்சி கிரைச்சி ஒரு ரிஃபைன்மெண்ட் கொண்டு வரும். ஆனா புதுசா ஒரு மெருகு ஏற்றி ஒரு புது ஒரு உருவாக்கணும்னு வருது இல்லையா, அது இதால் முடியாது. இப்ப இருக்கிறதுனால முடியல. இப்ப இருக்க நிலையில முடியாது. இப்ப இருக்கிற நிலையில முடியாது. ஏன்னா இப்ப இருக்க நிலையில இவங்க இதுலயே உன்னிப்பா இருந்து இதுலயே செஞ்சிட்டு இருக்கனால அந்த கட்டத்துக்கு இன்னும் போகல. ஆனா அது முடியாதுன்னு கிடையாது. பட் அதுக்காக இவங்க வந்து வேலை செய்யணும், மெனக்கடணும். இப்ப வரல. ஒண்ணும் இல்ல, கலையிலேயே ஒரு பினிஷன் இருக்கு இல்லையா, ஃபைன் டியூன் பினிஷ் இருக்கு, அது வராது. இது வந்து ஒரு ரஃப் பினிஷ் தான் வரும். கடைசியில நீங்க ஃபைன் டியூன் பினிஷுக்கு ஒரு மனுஷன் டச் கொடுத்தாதான் வரும். அது இன்னும் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. இப்பயும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வச்சு ஒரு ரஃப் பினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா கையில வச்சு ரஃப். இப்போ சோராவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணான், ஜெமினியும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணான். உலகமே அசந்து அப்படி பார்த்துச்சு. அப்புறம் தான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இது மேனுவலா பண்ணியிருக்கேன், முழுமையாக பண்ணல. ஏன்னா அது ஃபைன், அந்த சொன்னல அந்த டச் வராது, ஏஐல அது வரல, அது ஒரு ரஃபா ஒரு மாதிரி வருது. ஸோ இந்த ஒரு ஃபைனல் டச்சு கொடுக்குறது இருக்கு இல்லையா, மனுஷனுக்கு ஒரு நீங்களே பார்க்கலாம், இது ஒரு எவல்யூஷனாக பார்க்கலாம். ஸோ மனிதனோட எவல்யூஷனே இந்த ஏஐயோட எவல்யூஷனை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, திருப்பி போனாங்கன்னா திருப்பி அங்கே தான் வரும். மனிதனோட எவல்யூஷனும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா மனிதனை காப்பி அடிச்சு தானே பண்றாங்க. அதனால மனிதனோட எவல்யூஷனை திருப்பி அது காப்பி அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ மனிதனோட எவல்யூஷனை நீங்க பார்க்கலாம். அவன் வந்து ஒரு மனித குரங்கா இருந்து ஒரு காலத்துல நியண்டர்தால் அப்படிலாம் இருந்தான். ஆமா, இருந்த போது அந்த பழைய பேலியோலித்திக் மேன் வாங்கி அவங்களோட டூல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபா இருக்கும், சரியா? அதுக்கப்புறமா ஒரு காலம் எடுத்துட்டு நியோலித்திக்னு வாங்க, அந்த டூலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும்
இதுல ஒரு கலை உணர்வு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு வடிவம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, டிஃபைன்ட் ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கு, ரிஃபைன்மெண்ட் இருக்கு. அந்த டூல்ஸ்லயே ஒரு ரிஃபைன்மெண்ட், அது ஒரு சின்னதா இருக்கும் கருவிகள். இப்போ பாக்குறோம்ல நம்ம கம்ப்யூட்டர்ல ஜிபியூ சிபியூ பண்ணி ரொம்ப சின்னதாயிட்டு போறோம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கு, கலை ரிஃபைன்மெண்ட். அந்த கலை ரிஃபைன்மெண்ட் வந்த உடனே அந்த டூலை பார்த்த உடனே இது மனிதன் சொல்லிடுவாங்க, இது நேண்டர்தால் கிடையாது. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதே டிஃபரன்ஸ் தான் இதுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னா அந்த ஒரு மனிதனோட அந்த ஃபைன் நான் சொன்னல, அது வந்து வெறும் சைஸ் ஆஃப் ஸ்கேலான்னு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னல, மனிதனோட மூளை வந்து 200 ட்ரில்லியன் சினாப்டிக் கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா நியூரான்றது நமக்கு வந்து ஒரு 10 பில்லியன் அப்படி இருக்கும். அந்த 10 பில்லியனும் எல்லாமே கனெக்ட் ஆகாது, அப்போ ரொம்ப பெருசாகிடும். அது கொஞ்சம் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி மூலமா ஏற்படுது இல்லையா, நரம்புகளோட கனெக்டிவிட்டி தான் அந்த நியூரல் நெட்வொர்க்கோட வெயிட், சினாப்டிக் கனெக்ஷன் வாங்கி. அதுதான் நம்மளோட மூளையை தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யானை எடுத்துக்கிறோம், இல்ல திமிங்கலம் எடுத்துக்கிறோம், நம்மளோட அதிகமாகவே நியூரான் இருக்கு. ஆனா அதுக்கு கனெக்டிவிட்டி கம்மி, நம்மளுக்கு தான் கனெக்டிவிட்டி அதிகம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி இது நமக்கு 200 ட்ரில்லியன் இருக்கு. இப்போ சாட் ஜிபிடி, GPT-3, GPT-4, GPT-5 பண்ணீங்கன்னா கூட 1 ட்ரில்லியன் ரீச் ஆகாது, ஒன்னு கூட ரீச் ஆகாது. நம்ம 200 இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கேலால நம்மளுக்கு வர ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கு. சரியா, அது வெறும் ஸ்கேலா இல்ல வேற ஏதோ டெலிகேட் மேட்டர்லாம் இருக்கா, அதுல சமுதாய மேட்டர்லாம் இருக்கா, சமுதாய ரிஃபைன்மெண்ட்லாம் இருக்கா, அதெல்லாம் தெரியல இப்போதைக்கு. பட் இப்போதைக்கு ஸ்கேல் லெவல்லயே அது இன்னும் 200 மடங்கு நம்மளுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே மூளை இன்னைக்கு வந்து 200 மடங்கு இருக்கு. 200 மடங்கு ஸ்கேல் அதிகமா இருக்கு. ஏஐயோட ஒப்பிடும் பொழுது நம்முடைய மூளை இன்னை வரைக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில மேன்மை புரிஞ்சு இருக்கு. அந்த எண்ணிக்கை ரீச் ஆயிட்டா இந்த ரிஃபைன்மெண்ட் வந்துருமான்றது ஒரு கேள்வி. நமக்கு தெரியாது, இன்னும் தெரியாது. இன்னும் அதான் ரீச் ஆகல, இந்த ஜிபியூ வச்சே பண்ண முடியல. ஸோ ஜிபியூ ஹார்ட்வேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னும் ஹார்ட்வேர் குவாண்டம் ஏஐ வரணுமா அதெல்லாம் தெரியல இப்போ. சரியா, குவாண்டம் ஏஐ அது சொல்லிட்டே இருக்காங்க, அது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு அது நிஜமா பண்ண முடியுதான்னு தெரியல. அப்படிதான் சூப்பர் கண்டக்டிவிட்டின்னு பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த இது ஃபியூஷன் ரியாக்டர், இந்த எனர்ஜி ப்ராப்ளமே இருக்காது, ஃபியூஷன் ரியாக்டர் வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கதான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க, இன்னும் 10 வருஷத்துல வந்துடும் சொல்லி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, 100 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அது நிஜமா நடக்குமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. சரியா, ஆனா மனிதனோட மூளையும் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வச்சு பண்ணதுதான். ஸோ 200 ட்ரில்லியன் அதால உள்ளூண்டு மூலையில பண்ண முடியுதுன்னா அதே மாதிரி இதுலயும் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ண முடியும் அப்படின்றது பாசிபிலிட்டி தான். ஸோ அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. மனித மூளையை சப்ஸ்டியூட் பண்ற அளவுக்கு வந்து ஏஐ அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகள்ல வளர்ந்துரும் தோணுது. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து. இப்போ அபரிமிதமா இன்வெஸ்ட்மெண்ட் கொட்டுறாங்க. இப்போ அபரிமிதமா இன்வெஸ்ட்மெண்ட் கொட்டாலாம் டெவலப்மெண்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. தெரியல, அது வந்து சமுதாய இதையும் பொறுத்து இருக்கு. சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஏற்றத்தாழ்வையும் பொறுத்து இருக்கு. எப்படின்னா நீங்க கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுப்பீங்க, அதனால ஒன்றும் பெருசா வளருது. பேஸ் இருக்கணும் இல்லையா. ஹெஜிமோனிக் சிஸ்டம் இருக்குது, சில நாடு தான் டெவலப் ஆகுது, மற்ற நாடெல்லாம் டெவலப் பண்ண விடுறது இல்லை. இப்போ விக்கிபீடியால பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒண்டி தான் இருக்கு. இங்கிலீஷ் எவ்வளவு இருக்கோ அதை மற்ற நாடெல்லாம் சேர்த்தீங்கன்னா கூட இங்கிலீஷ்ல 10% வர மாட்டேங்குது. ஸோ அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால அது வந்து அப்படிலாம் டெவலப் ஆயிடும் சொல்ல முடியாது. பணத்தை கொட்டினாலாம் டெவலப் ஆயிடும் சொல்ல முடியாது. அதற்கேற்ற மாதிரி சமூக சூழலும் இருக்கணும், இருக்கணும், பரவலாக்கணும். பட் ஏஐ பத்தி எனக்கு தான் நிறைய தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரு நானு அப்போ வந்து ஏன்னா அரசியல்வாதியை விட எனக்கு நிறைய தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் ஏஐ பத்தி ராகுல் காந்தியை கேட்டாங்க. அண்ணாமலையும் ஏஐ பத்தி கேட்டாங்க, ராகுல் காந்தியும் பத்தி கேட்டாங்க. அண்ணாமலை வந்து ஒரு டெக்னிக்கல் ஆள், என்ன மாதிரி ஆள் பேசுற மாதிரி யார்கிட்ட கேட்டு வச்சு அவர் பேசியிருக்காரு, தரமா பேசினார். ராகுல் காந்தி அதை பத்தி பேசினாரு. நானே எழுந்து உக்காந்துட்டேன், ஐயோ இது நம்மளுக்கு தோணலையான்னு. ராகுல் காந்தி சொல்றாரு, ஏஐ துறை வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஈராக் வார் அப்படின்னு போறாரு. ஆனால் ஈராக் வாருக்கு என்ன ஏஐக்கு என்ன சம்பந்தம்? சொல்றாரு, ஈராக் வார்ல சதாம் ஹுசேனை அமெரிக்கா வந்து தாக்குது. அப்போ சதாம் ஹுசேன் என்ன பண்ணிட்டாரு, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இனக்குழு மக்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இவரு வந்து அப்புறம் மாட்டிக்கிறாரு, இறந்து போயிடுறாரு. அந்த இனம் குழு மக்கள் ஒரு கொடுத்த வெப்பன்ஸ் வச்சு மீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் போராடி ஜெயிச்சிடறாங்க. இதை எக்ஸாம்பிளா சொல்றாரு. நான் சொல்றேன், இதுக்கும் ஏஐக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் வராரு, அவர் சொல்றாரு, ராகுல் சொல்றாரு, இந்த மாதிரி தான் இந்தியால நீங்க ஏஐன்னு பண்றது, நெட்வொர்க்கிங், இந்த சினாப்டிக் கனெக்ஷன்லாம் பண்றது உங்களுக்குள்ள ஒரு 5% மக்களோட பண்றீங்க, வெறும் 5% மக்களோட பண்றீங்க. இதே கனெக்ஷனை பரந்து கட்ட மக்கள், இந்தியாவில் இருக்க பல இன மக்கள், பல தேசிய இனங்கள், பல விவசாயிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் நெட்வொர்க் பண்ணீங்கன்னா
அந்த சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி வந்து உலகத்திலேயே பெரிய கெப்பாசிட்டியா இருக்கும். அது எப்படி சதாம் ஹுசேன் அந்த ஈராக் மக்கள் ஜெயிச்ச மாதிரி இது ஜெயிக்கும்ன்றாரு. இது கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பணத்தை கொட்டுறதுல அது வந்துடாது, அதை நெட்வொர்க் பண்ணி. ஏன்னா நீங்களே பாருங்க, இதுக்கு வந்து 1 trillion தான் இருக்கு ஏஐக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 200 trillion இருக்கு. அந்த 200 trillion-லாம் இவ்வளோ பில்லியன் இருக்கு நம்ம நாட்டில். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? சரியா? ஸோ அந்த ஒரு சமுதாய வளர்ச்சியும் அது முக்கியம். ஸோ அதனால தான் சொல்றேன், அது 10 வருஷம் 20 வருஷம் ஆகலாம். பட் நாளைக்கு கூட ஆகலாம். இது மாதிரி நெட்வொர்க் ஆயிடுச்சுன்னா ஆகலாம். அதை பொறுத்து இருக்கு. சமுதாயம் எப்படி அந்த மக்கள்லாம் அவங்கள வளர்த்து எப்படி கொண்டு வருதுன்னு அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த துறையிலையும் இந்த அளவுக்கு ஜனநாயகமா கொண்டு போய் அதை வளர்த்து எடுத்தாங்கன்னா அப்படி வரும். இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு கூட ஃப்ரேம் பண்றேன். ஒரு படத்துல வந்து மனிதர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு நீடிக்கக்கூடிய வகையில மனித மூளைக்கு ஒப்பான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூளையை உருவாக்க முடியாதுன்றீங்க. ஆனா இப்போ இந்த சமூகம் வந்து ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகமாக வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏஐனுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த மனித சமூகத்திற்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குது. எந்த வகையில தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னா, மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்படும், மனிதன் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இது செய்ய ஆரம்பிக்கும். அப்படின்ற போது இந்த வளர்ந்து வர சமூகம் இதனுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்காதா? ஆமா, அது இப்போ இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அது அந்த இப்போ வளர்த்து வர சமுதாயம் இந்த ரெண்டு டைப் ஏஐல வளர்ச்சி இருக்கு. இப்போ அணுகுண்டு இருக்கு. அணுகுண்டு வந்து கண்டுபிடிச்ச உடனே முதல் வேலையா என்ன பண்ணாங்க, கொண்டு போய் மக்கள் மேல போட்டாங்க. மக்கள் மேலதான் முதல்ல போட்டாங்க. கையை துருன்னு அந்த ஆளு வர்க்கத்துக்கு டப்புன்னு தூக்கி மக்கள் மேலதான் போடுவாங்க. ஏன்னா மக்களை பயமுறுத்தி தங்க கீழே வச்சுக்கணுன்றதுக்காக போடுவாங்க. அதே தான் ஏஐல நடக்குது. ஏஐ வந்து மக்கள் எதிராக திருப்பி மக்களை ஒரு அடிமையா, நீங்க தேவையில்லை நான் ஏஐ வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க. இதுதான் கால் மார்க்ஸ் அப்பயே சொன்னார், இப்படிதான் கொண்டு போவாங்க. ஏன்னா கால் மார்க்ஸே அப்போ கேட்டாங்க, இவ்வளவு ஆட்டோமேஷன் நடக்குது அவர் காலத்துல பயங்கர. அப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் நடந்துச்சு இவ்வளோ. அப்போ அடுத்த ஒரு 100 வருஷம் கழிச்சு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா எல்லா வேலையும் அது செஞ்சிடும், மக்கள் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இல்ல, மக்களுக்கு எதிராக அதை திருப்பாங்க எந்திரத்தை. மக்கள் வந்து அதுவும் கூட போட்டி போட வேண்டியிருக்கும். அதுதான் சார்லி சாப்ளின் காமிக்கிறார் மாடர்ன் டைம்ஸ்ல. மிஷின் கூட இவங்க போட்டி போட வேண்டியிருக்கும். அந்த மிஷினோட இதுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. அது வந்து ஒரு சார்லி சாப்ளின் வெறும் சாதாரணமா நினைக்காதீங்க, அது மெட்டாபிசிக்கல். அந்த மிஷின் உள்ள போய் மாட்டிப்பான் வெளில வர முடியாம. ஸோ அப்படி அது போகும் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு. இப்போ அதே ஆட்டமாம நம்ம கரண்ட் எடுக்கலாம். ஸோ மக்கள் பயனுக்கும் உபயோகப்படுத்தலாம். ஸோ ரெண்டுமே நடக்கும். ஸோ இந்த சைடும் நடக்கும். ஏன்னா இப்போ பார்க்குறோம் அந்த வளர்ச்சி வந்து சாட் ஜிபிடியை இப்போ பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ கம்ப்யூட்டர் வளர்ச்சி இருக்கு, அவங்களே வச்சுக்க வேண்டியதானே. ஏன் கொண்டு போய் கூகுள்னு சொல்லி நம்மகிட்ட கொடுக்குறீங்க, ஃபேஸ்புக்னு சொல்லி நம்மகிட்ட கொடுக்குறீங்க, டிக்டாக்னு சொல்லி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. கடைசியில் மக்கள் வந்தா தானே அது ஓடுது. மக்கள் இல்லாம அந்த வண்டியை ஓட மாட்டேங்குது. நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே. நீங்களே வச்சுக்கிட்டு ஜப்பானியும் அமெரிக்காவும் நீங்களே டெவலப் பண்ணிக்க வேண்டியது தானே. ஏன் இந்தியாவுக்கு கொண்டு வர்றீங்க இல்லையா? ஏன்னா மக்கள் இல்லாம அது ஒண்ணும் கிடையாது. ஃபைனலா எந்த ஒரு சக்கரமா இருந்தாலும் அந்த சக்கரத்துல கடைசி சக்கரம் மக்கள் தான். மக்கள் இல்லைன்னா அது ஒண்ணும் கிடையாது. ஸோ அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இப்போ சாட் ஜிபிடியும் மக்கள்கிட்ட கொடுத்து மக்களோட ஃபீட்பேக்கை வாங்கி அது மூலமா தான் வளர்றாங்க. இப்போ இந்த இடத்துல நான் மறந்துடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூக வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமூகத்துல அப்போது இருந்த நிலைமை எப்படியாக மாறுது அப்படின்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த உற்பத்தி கருவிகள் நம்ம சொல்றோம்ல, அந்த உற்பத்தி கருவிகளினுடைய வளர்ச்சி அந்த சமூகத்தை இன்னொரு சமூகமா மாத்துது. சரியா? இதைதான் மார்க்சியம் சொல்லுது. அப்போ இந்த உற்பத்தி கருவியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக ஒரு சமூகம் இருக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது மாறும், அந்த சமூகம் இன்னொன்னா மாறும். இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தடையாக இருப்பது இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வான சமூகம் அதனுடைய வளர்ச்சிக்கு. அப்போ ஒரு கட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளரணும் அப்படின்னா இந்த சமூக மாற்றம் அப்படின்றது நிகழணும் அப்படின்ற மாதிரியான சூழலுக்கு தள்ளுமா? அதன் அடிப்படையில எப்படி வந்து முதலாளிகளே வந்து முதலாளித்துவத்தை உருவாக்குவதற்கு அப்போது இருந்த இந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்தை அவங்களுடைய தலைமையில அடிச்சு உடைச்சாங்களோ, அதே போல இங்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதை நோக்கி சமூகத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஹைபோதெட்டிக்கலான क्वेश्चन தான். இல்ல, இது தள்ளிட்டு தான் இருக்கு. நீங்களே பார்க்கலாம். இலான் மஸ்க் உலகத்திலேயே எல்லா இன்வெஸ்டரும் விரும்புற பெரிய பிசினஸ். அவர் என்ன பண்றாரு, ஓபன் ஏஐன்றாரு. எங்க வந்தீங்க திருப்பி? பிரைவேட் ஏஐ தானே இருக்கணும். நீங்க எல்லாம் வந்து பில்லியனர், பிரைவேட்டா வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு ஓபன் ஏஐ வர்றீங்க?
வேற வழி இல்லை, ஓப்பனுக்கு தான் வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ இவருக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் வரும். இப்போ ஓப்பனே வந்துடுச்சு, கூகுள் வந்துடுச்சு, மைக்ரோசாஃப்ட் வந்துட்டாங்க, எல்லாம் வர்றாங்க. இப்போ அதை வந்து ஓப்பனேன்ற ஒரு பேரை சொல்லி ஏமாத்தி அதுக்கப்புறம் பிரைவேட்ல கொண்டு போறாங்க. ஆனா இவங்களையும் தோக்கடிக்கிறதுக்கு அடுத்து ஒருத்த வரான், ஃபேஸ்புக் வரான். அவனோட மாடல் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் பண்ணு, அவனோட மொத்த பிளானுமே ஓப்பன் சோர்ஸ். இதை வந்து அமெரிக்கால எதுக்குறாங்க, சொல்றாங்க என்னங்க இப்படி ஓப்பன் சோர்ஸ்ல போனா அப்புறம் சைனா எடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் சொல்ல சைனா எடுத்துட்டு வளர்த்தோம், முதலாளித்தம் வளர்த்தோன்றாங்க. சரியா, இவங்க சொல்றாங்க சார் சைனா எடுத்து போயிட்டா அப்புறம் நமக்கு அவன் நம்மளோட வளர்ந்துருவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, சைனா எடுத்துட்டு போய் வளர்த்தோம், இது மூலமா இந்த துறை வளரும். இந்த துறை வளர்றதுல அவங்க இதுவா இருக்காங்க. என்ன ஆகும்னா, இந்த துறையில வேலை செய்யறவங்களுக்கு துறை மேல ஒரு இருக்க அன்புல அவங்க வந்து அபரிமிதமா முதலாளித்துவ கட்டுப்பாடுலாம் மீறி வேலை செய்வாங்க. ஏன்னா இது பாருங்க, இருக்கிறதுலயே பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஓப்பன், உலகத்திலேயே பெரிய கண்டுபிடிப்பு. அதை வந்து பாத்தி போட்டு அணை கட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ₹1 கொடுக்கறது தானே இது. அப்படிதான் இந்த ChatGPT மாடல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவரு ஃபேஸ்புக்ல லாமான்னு சொல்லி எடுக்கிறாரு. இவங்க பண்றது எல்லாத்தையும் லாமால கொண்டு போய் அப்படியே ஓபன் சோர்ஸ்ல போடுறாரு. ஃப்ரீ நீங்க எடுத்து எதை வேணா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாறுது. சரியா, அடுத்த கட்டமா இதை ஹேண்டில் பண்ணணும்னா முதலாளித்துவம் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கலன்னு விழுந்துடும். நீங்களே பார்க்கலாம், மைக்ரோசாஃப்ட் விழுந்ததுக்கு காரணமே கூகுளோட அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. கூகுள் அதுக்கான ஒரு லிபரல் எக்கானமில அவன் வளர்றான். வளர்ந்து அவன் வந்த உடனே இன்ஃபேக்ட் கூகுளோட லிபரல் எக்கானமி இங்க இருக்க பப்ளிஷர் எல்லாத்தையும் தாக்குது, நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் தாக்குது. ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் கூகுள் நியூஸ்ன்னு வந்துடுதுன்னா இவன்லாம் நியூஸ் என்ன பண்றது? ஏன்னா இவங்க நியூஸ் எடுத்து தான் அவன் ரீசைக்கிள் பண்ணி டேட்டா இது பண்ணி பண்றான். கூகுள் ஆஸ்திரேலியால மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனால இல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த டேட்டா செட், அந்த மொத்தமான ஒரு டேட்டா செட் எடுத்து போட்டாங்க இல்லையா, காமன் கிரால் டேட்டா செட். அந்த காமன் கிரால் டேட்டா செட் அதுல முக்கியமா இருக்கிறது நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிகல்ஸ், பிரதானமா இருக்கிறது நியூயார்க் டைம் ஆர்டிகல். ஸோ அதனால நியூயார்க் டைம் ஆர்டிகல்லாம் அப்படியே திருப்பி வருதுன்னு சொல்லி நியூயார்க் டைம் கேஸ் போட்டாங்க ChatGPT மேல. ChatGPTயால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அந்த சாரெல்லாம் எடுத்து தான் இது செய்யுது. அப்ப என்ன சொல்றாரு, இருக்கிறத வச்சுதான் அது. ஆமா அப்போ வந்து இவங்க வந்து அது கூட உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துடுறோன்ற மாதிரி பேசி ஏதோ. இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவை வச்சுதான் வந்து அது சிந்திக்கணும், அது தேவைன்னா அந்த டேட்டாவை அங்கிருந்து தான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏஐக்குன்னு தனியாக இது இல்லாம டேட்டாவை உருவாக்குறதுக்குன்னு ஒரு துறை உருவாகுமா? அது வந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஏஐக்கு கத்து கொடுக்கறதுக்கு. அதான் இது வந்து இப்போ ஏற்கனவே இருக்க டேட்டா வச்சு அது உற்பத்தி பண்ணுது. ஓகே, இந்த டேட்டா இல்லாம அதால உற்பத்தி பண்ண முடியாதுன்னா முடியாது. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு பாட்டில். என்னன்னா, ஒரு மனிதன் வந்து இயற்கையை போய் பார்த்து, நம்ம சமுதாயத்தை பார்த்து, நம்ம இருக்க அந்த மெட்டீரியல் ரியாலிட்டின்னுவாங்கல்ல, அதனுடைய பிரதிபலிப்பு தான், நம்ம அந்த பிரதிபலிப்பை தான் அவன் எழுதுறான். ஏஐக்கு மெட்டீரியல் ரியாலிட்டியை டைரக்டா பார்க்கிற அந்த இதுன்னு வரல, அந்த உணர்வு இல்ல, இல்ல அதுக்கான கெபாசிட்டி இவங்க ஏற்படுத்த முடியாது கிடையாது. ஏன்னா அந்த கெபாசிட்டி எங்க இருந்து வருது? நீங்க வந்து ஒரு ஐஓடியை போட்டுட்டு வீடியோ எடுத்தீங்கன்னா வரப்போகுது. இப்போ ட்ரோன் கேமரா போட்டு உலகம் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா மேப் வரப்போகுது. அதுக்கு மனித இன்புட் தரணும்னு அவசியம் இல்லை. ஆனா பகுத்துணரணும்ல, இது இல்ல, இது சரி, இது தப்பு அப்படின்ற ஒரு அந்த பகுத்துணர்வுக்கான ஒரு சில பிரின்சிபிள்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கலாம் மிஷின்ல, அது பண்ணிக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு பகுத்துணர்வு தேவை, அதுக்கான இன்புட்லாம் இப்போ மனுஷன் தானே கிரியேட் பண்றான். ஸோ அவன் அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தானா அது வந்துருன்னு வச்சுங்க. பட் அதுக்கான செயல்பாடுகள் செய்யணும். இப்போ இல்லை, இப்போ எப்படின்னா ஏற்கனவே இருக்க டேட்டா செட்டை எங்க டக்குன்னு எடுத்து டக்குன்னு வியாபாரம் பண்ணலாம், இப்படிதான் இருக்காங்க. அதுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை பண்ற அளவுக்கு இப்போ துறை இல்லை. உலகத்தையே புரிந்து கொண்ட ஒரு மூளை, அதுதான் ஏஐ அப்படியாக உருவாக்கப்படணும். ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுவே போய் எல்லாம் வேலை செஞ்சு, அதுவே அந்த ஐஓடின்னுவாங்கல்ல, அந்த மிஷின்லாம் போய் அதுவே கேமரால போட்டோ எடுத்து அதுவே ஆராய்ச்சி பண்ணி, இப்போ மைக்ரோஸ்கோப்லாம் நம்ம ஸ்டடி பண்றோம் இல்லையா, அதுவே மைக்ரோஸ்கோப்லாம் வச்சுக்கிட்டு அதுவே பார்த்துக்கிட்டு அதுவே பண்ணுதுன்றா. ரோபாட்லாம் போகுது இல்லையா, ஸோ ரோபாட்லாம் போய் அதுவே பண்ணுன்னா அப்போ அது நிஜத்துலேருந்து அதுவே டேட்டா எடுத்துட்டு அதுவே ரிசர்ச் பண்ற கெபாசிட்டி வரலாம். ஸோ அது இருக்குது, எதிர்காலம் அதை நோக்கி தான் நகர்ந்து. ஆமா, இன்ஃபேக்ட் சில பேர் இதெல்லாம் தாண்டி ஒரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 200 அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மார்ஸுக்கு போனோம், ஜூபிட்டர் போனோம், இந்த வேற பிளானட்லாம் போனோம். மனிதனால் போக முடியாது, மனிதனோட அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, உணவு தேவை, இந்த தேவை அதெல்லாம் இருக்கு. இந்த ரோபாட்டால போக முடியும். அதனால ரோபாட்டை வந்து ஓரளவுக்கு மனிதன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு திறமையான ரோபாட்லாம் உருவாக்கி அங்கெல்லாம் காலனைஸ் பண்ணலாம். இப்போ மார்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வாழ முடியாது, ஆனால் இந்த மிஷினால வாழ முடியாது இல்லை, ஆல்ரெடி ரோபாலாம் போய் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் உருவாக்கங்களை பண்ணி
அங்கெல்லாம் விட்டுடலாம். விட்டுட்டு அது பாட்டுக்கு ஸ்பேஸ் டிராவல் பண்ணோம், அது யோசிச்சு அப்புறம் எதை வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அது ஒரு தனி இனமா வளர்ந்துரும். ஆமா வளர்ந்துரும். இப்போ இது ரீப்ரொடக்ஷன் அது என்னன்னா ஓரளவுக்கு அந்த இது ஆகும், அது ஓவர் டைம் ஒரு அது வந்து உடஞ்சி போகும், அதெல்லாம் இருக்கு. அதுவே அதை இப்போ 3D பிரிண்டிங்லாம் சொல்றாங்க, அதுவே தன்னை கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் அங்க அதுக்கான பொருட்கள் இருக்கணும். கம்ப்யூட்டருக்கு தேவையான கேலினியோ அந்த பொருள்லாம் அந்த ஊர்ல இருக்குமான்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் திட்டமிடுறாங்க. இப்போ இது ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து, அது இந்தியாவும் சேருதான்னு தெரியல, இந்தியாவும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன் வந்து மூணுல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு பர்மனன்ட் ஸ்டேஷன் பண்ணி அங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரோபோட்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணலாமான்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரலாம். அது வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இது இவங்கெல்லாம் ஒன்னா இருந்து இப்போ என்னன்னா இவனுக்குள்ள முதலாளிக்குள்ள பெரிய சண்டை. இப்போ சைனா ரஷ்யா அமெரிக்காவுக்குள்ள இதெல்லாம் தீந்துருன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்துல சண்டை போடுவாங்க. அப்புறம் இப்போ ஜப்பானும் அமெரிக்காவும் அணுகுண்டு எல்லாம் போட்டாங்க. இப்ப ஜப்பான் அமெரிக்கா ஃப்ரெண்டா இல்லையா? இல்ல மீண்டும் அணுகுண்டு படையும் பயன்படுத்தாம இருந்தா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அணுகுண்டு போட்ட பிறகு ஃப்ரெண்டா இல்லையா? அது வந்து பெரிய குறையா அவங்க ஒன்றும் சொல்லல. ஜப்பான் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஜெர்மனியும் இஸ்ரேலும் ஃப்ரெண்டா இருக்காங்க. எவ்வளோ யூதர்களை ஜெர்மனியில் கொண்டாலும் இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப துணையெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், மனிதன் அதுக்கப்புறம் நண்பனா மாறிடுவாங்க. இப்போதைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு புத்தி வளர்ந்துச்சுன்னா, மூளை வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க நட்பர்களாக ஆகும்போது அப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் அடுத்த கட்டமா செய்யலாம், சாத்தியம் இருக்கு. ஸோ அந்த துறை வளர்ச்சியை பொறுத்து அது வந்து அடுத்த கட்டமா அப்படிலாம் போக சான்ஸ் இருக்கு. இன்னும் அடுத்த கட்டமா வந்து ஏஐ எந்த அளவுக்கு மற்ற துறைகள்ல பயனுள்ளதாக மாறிக்கிட்டு இருக்கு, அதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.